வெல்கம் டு மேட்ச். பாத்தீங்களா பாஸ்? ஆர்சிபி 18 வருஷம் நம்பர் 18. என்னடா நம்பர் 18 என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் லைட்டா அப்படியே அதை மார்க்கெட்டிங் டூல்னு வச்சுதான் நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனா உண்மையாவே நடந்துச்சுங்க. ஃபைனலி இப்ப நம்ம பேச போறது வந்து இது ஐ டோன்ட் திங்க் கோலி பத்தியும் இல்ல. நம்ம வந்து இது ஆர்சிபி ஜெயிச்சதை பத்தி இல்ல. ஆனா நம்ம வந்து யார பத்தி உண்மையா பேசணும்னா ஸ்ரீனி, ஆர்சிபியோட ஃபேன்ஸ். இது வந்து அவங்களுக்கான இது வந்து வெற்றி. 18 வருஷம் ஒரு டீம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது? அப்படியே ஒரு லைக் எமோஷன்ஸ்ல அப்படியே நம்மளே ஓவர்ஃப்ளோ ஆயிடுறோம். வந்து ஈவன் தோ ஐ அம் நாட் அ கோர் ஆர்சிபி ஃபேன் பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஃபேன் ஃபாலோயிங்னா என்னங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கிஃப்ட். பட் ஆல்சோ பிளேயர்ஸ் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ ஃபேன்ஸ் அவ்வளோ டிசர்வ் அண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இது. ஆமா. கண்டிப்பா ஃபேன்ஸ். ஐ மீன் நீங்க வந்து ஆரம்பத்துல சொல்லிங்க இது வந்து கோலி பத்தி பேசலன்னு. பட் ஐ டோன்ட் திங்க் கோலி பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. ஐ மீன் அகைன் கோயிங் பேக் டு தி சேம் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். இட்ஸ் நாட் அபௌட் தி இன்னிங்ஸ் ஹி பிளேட் ஆர் நாட் அபௌட் மேட்ச்ல என்ன பண்ணாரு, இந்த சீரிஸ்ல டோர்னமெண்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம எப்படி ஃபேன் அது வந்து கோலி அண்ட் தி ஃபேன்ஸ் 2மே வந்து இட்ஸ் இட்ஸ் லைக் எப்படி வந்து பிகாஸ் இவர் ஒருத்தர் தான் வந்து லைக் இன்னும் 18 வருஷம் வந்து ஒரே பிரான்சைஸ்க்கு வந்து தொடர்ந்து விளையாண்டாரு. ஈவன் இஃப் யூ டேக் எம்எஸ் தோனி அண்ட் கோ, அவங்க வந்து தே வேர் நாட் தேர் ஃபார் 2 இயர்ஸ், தே வென்ட் அண்ட் கேம் பேக். ஸோ இத்தர் தான். ஸோ எப்படி வந்து ஃபேன்ஸ் ஸ்டிக் வித் கிளப் ஃபார் 18 இயர்ஸ் நீங்க சொல்றீங்களோ வந்து அதே மாதிரி வந்து ஸோ வி கான்ட் லைக் ஆல்மோஸ்ட் கோலியை வந்து ஆர்சிபி அண்ட் இதோட இந்த இதுல வந்து யூ கான்ட் அந்த ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சிபி மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் அந்த ட்ரையாங்கிள் ஆல்மோஸ்ட் யூ கான்ட் அந்த லவ் ஸ்பிளிட் ட்ரையாங்கிள். இட். ஆமா. ஸோ அதுன்னு சொல்லலாம். அதனால கூட அவங்க ஸ்டிக் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப என்ன புடிச்சிருந்ததுன்னா, அண்ட் அகைன் இந்த எபிசோட்ல வந்து நம்ம ஓகே ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் அமேசிங் இன்னிங்ஸ் குவாலிஃபயர் 2ல அண்ட் இங்கேயும் நல்ல கேப்டன்சி பண்ணி ஸ்டிக் பண்ணாங்க. மேட்ச் பத்தி நம்ம அவ்வளவா நம்ம இதுல பேச போறதில்ல. இது வந்து பியூர்லி அபௌட் எமோஷன்ஸ்ங்க. அண்ட் நாங்க பேசுறது போறது வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம ஃபேமிலில சேருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா, அந்த லைக்க தட்டுங்க, சப்ஸ்கிரைப் தட்டுங்க. ரொம்ப ரொம்ப எங்களை என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க எல்லா இடத்துலயும் கேட்கலாம். பட் கோயிங் பேக் எமோஷன்ஸ் ஆர்சிபி லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம். அந்த ஃபைனலா ஒரு நாக் அவுட் மேட்ச் ஒன்று இருந்துச்சு. பெங்களூர்ல சென்னை வர்சஸ் ஆர்சிபி நாக் அவுட் யார் ஜெயிப்பாங்களோ அவங்க போவாங்க அப்படின்னு. அந்த மேட்சை வந்து யஷ் தயால் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு கடைசி ஓவர்ல. ஐ திங்க் அந்த புது ஆர்சிபியோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜென்ரலி அந்த மாதிரி மேட்ச்லாம் தோப்பாங்க அவங்க ஆர்சிபி அந்த ப்ரெஷர்ல. ஒரு சேஞ்ச் ஒன்று தெரிய வந்துச்சு இந்த தரம். ஃபேஃப் ஓட கேப்டன்சில எப்போ விராட் கோலி கேப்டன்சில இருந்து இறங்கி அவரை ஒரு பிளேயரா மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுப்பா, நீ போதும் பண்ணி கஷ்டப்பட்டது, நீ ஐகானா இரு, ஆனா நீ கேப்டன்சி பண்ணுங்கிற அந்த பேர்டன் வேண்டாம் அப்படின்னு. அந்த கேப்டன்சி பேர்டன் அவங்க எடுத்ததுலேருந்தே வந்து யூ கேன் சி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் ஆர்சிபி. அது இந்த ஆப்ஷன்ல தினேஷ் கார்த்திக் ஆஃப்கோர்ஸ் நிறைய கிரெடிட் டிசர்வ் பண்றாரு. பில் சால்ட்லேருந்து ஆரம்பிச்சு அவங்களோட ஜாஷ் ஹேசல்வுட் வரைக்கும் அந்த பிக்ல வந்து இட் வாஸ் லைக் அ டீம். அண்ட் ஃபைனலி அந்த கோலி கேம் ஏபிடி, கோலி மேக்ஸ்வெல் ஏபிடி அந்த மாதிரிலாம் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணாங்க இந்த சீசன். அதுதான் இந்த பெரிய இது வந்து லைக் நம்ம அந்த அந்த நீங்க சொன்ன 2 ட்ரையாங்கிள் ஐ மீன் 2மே வந்து கோலி, கேல், மேக்ஸ்வெல் சாரி கோலி, ஏபிடி அண்ட் மேக்ஸ்வெல், கோலி, கெயில் அண்ட் ஏபிடி. ஐ மீன் ஈவன் கோயிங் பேக் டு கேபி கூட வந்து அது எல்லாமே இட்ஸ் ஆல் பேட்டிங். இந்த வருஷம் நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம். தே ஹேவ் காட் தி பவுலிங். ஃபைனலி தே ஹேவ் காட் தியர் பவுலிங் சார்ட்டட். வெதர் இட்ஸ் குருணால் பாண்டியா ஆகட்டும், ஹேசல்வுட் ஆகட்டும், பூவி அண்ட் ஆல் ஆஃப் தட் திங். அண்ட் தட்ஸ் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தான். பேட்ஸ்மேன் வின் மேட்சஸ், பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபைனலி அவங்களுக்கு வந்து அந்த பவுலிங் அமைஞ்சதுனால வந்து இது அல்டிமேட்லி லைக் நம்ம வந்து கோலி எங்கே எப்படி பேசினாலும் வந்து லைக் யூ கெனாட் டேக் கோலி அவுட் ஆஃப் த கான்வர்சேஷன் அட் ஆல். ஏன்னா ஸ்பெஷலி வந்து திருப்பி நம்ம அங்கே தான் வருவோம். 18 வருஷம் வந்து விளையாடி லைக் ஹி ஹேஸ் சஃபர்ட். எவ்வளோ பேர் வந்து லைக் விட்டுட்டு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. போகாம லைக் கம்மிங் இன் ஆஸ் அந்த அண்டர் 19ஸ்லேருந்து வந்து லைக் பீயிங் பிக்ட் ஃபார் திஸ் டீம் அண்ட் தென் ஸ்டேயிங் தேர் டில் லைக் அவரோட ஃபுல் லைக் என்ன சொல்றது கம்ப்ளீட் ஆர்க் ஆஃப் லைக் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டர் லைக் ஃப்ரம் வென் ஹி ஸ்டார்டட் டு பிளேயிங் ஃபார் ஆர்சிபிக்கு வந்து
like he wasn't even a test cricketer to like come to the point now where he's retired from test cricket. It's taken him that long. His entire Indian cricketing journey ஆர்சிபில வந்து ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்கு ஆர்சிபில டெஸ்ட்ல முடிஞ்சிருக்கு. ஆரம்பி இப்படி சொல்லலாமா? இது வந்து அந்த yeah மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, அவர் அழுததெல்லாம் பார்க்கும்போது, சச்சின் டெண்டுல்கரோட 2011 வேர்ல்ட் கப் மூவ்மெண்ட்டா இது? விராட் கோலிக்கு. ப்ராபப்லி வேர்ல்ட் கப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அவருக்கு T20 வேர்ல்ட் கப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருந்துச்சோ, இல்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. பட் அதெல்லாம் கூட அவர் 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு. ஆனா, இதுதான் அவரோட சச்சின் டெண்டுல்கர் yeah 2011 மூவ்மெண்ட்டா இது? ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா வந்து சச்சினுக்கும் அதேதானே. இட் வாஸ் ஹிஸ் 6th அட்டெம்ப்ட் அட் வேர்ல்ட் கப் வந்து லைக் ஃபார் ஹிம் டு ஃபைனலி வின் இட். ஸோ அதே மாதிரி தான் இவருக்கும் வந்து லைக் டேக்கன் ஹிம் 18 அட்டெம்ப்ட்ஸ். அதுவும் வந்து the season where he scored like what was that 2016 900 சீசன்ல something வந்து run. SRHோட ஃபைனல்ஸ்ல தோத்தாங்க Yeah, அந்த சீசன். 900 4 runs. செஞ்சுரி அண்ட் 916 That ரன்ஸ். that could have been almost வந்து க்ளோஸா வந்து அந்த இதுதான் லைக் and so this just needed one more step and like yeah definitely deserves this at this point in time of his career. அது வந்து you cannot like RCB ஃபேன்ஸ்க்கும் சரி இவங்களுக்கும் ஐ திங்க் சொல்ற மாதிரி இந்த பேஷன்ஸ் வித் விச் தே ஹவ் த ஹைஸ் அண்ட் த லோஸ் எல்லாமே அவங்களும் வந்து நம்ம இந்தியா 36 ஆல் அவுட் மாதிரி வந்து ஒரு பயங்கர கம்மியான ஸ்கோருக்குலாம் வந்து RCB வந்து எத்தனை தடவை ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அது எல்லாமும் வந்து லைக் தே ஹவ் ஸ்டுட் பை தட் டபுள் டிஜிட் ஸ்கோர்லாம் ஆல் அவுட் ஆனதுக்கு அண்ட் ஸ்டில் கம் த்ரூ ஆமா. டு திஸ் பாயிண்ட். பெங்களூர்ல இன்னைக்கு தூங்குவாங்களா Yeah. யாராச்சு? எல்லாம் தெரியல. இப்ப பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்ப பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் கண்டிப்பா நீங்க அகைன் டு ஆல் த ஆர்சிபி ஃபேன்ஸ், ஃபேன்ஸ்னா என்னன்னு நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா சிஎஸ்கே நம்ம வேவ் பார்த்துருக்கோம். அந்த எல்லோ சி எங்க போனாலும் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு தனி ஒரு தனியான ஒரு போலரைசிங் ஃபேன் கிளப்னு சொல்லலாம். பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. ஆனா பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆமா. இந்த ஃபேன் கிளப்ஸ்க்கு இவ்ளோ வருஷமா ஒரு கப் ஜெயிக்காமயே இவ்ளோ டக்கர் குடுத்திருந்தாங்க. இப்போ கப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு இந்த மேனியா வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு டேக் ஓவர் எவ்ரிதிங் நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன் கிளப்க்கு எனக்கு தெரிஞ்சு ஃபைனலா ஒரு பெரிய டக்கர் குடுக்க இப்ப ஆர்சிபி வந்து எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இந்த கமிங் சீசன்ஸ். இன்னும் ஃபர்தரா அவங்க இன்னும் எனக்கு அடுத்த 2, 3 இயர்ஸ்ல அவங்க இன்னொரு ஐபிஎல் ஜெயிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ப்ரைஸ் ஆகக்கூடாதா? அப்படி சொல்லலாமா? Yeah, அட்லீஸ்ட் இந்த டீம். ஆகக்கூடாது. பட் ஆனா yeah, but in the team like if they actually hold on for the next 3 years வந்து இந்த core maintain பண்ணிட்டு they do everything. But again, come back to like Kohli's hunger after winning the tournament வந்து is it enough? I don't think he'll retire from IPL இன்னொரு at least for 2-3 years because test வந்து everybody is talking about he should still be playing, he's fit and stuff. So I'm sure IPL வந்து கண்டிப்பா இன்னொரு 2-3 வருஷமாவது விளையாடுவாரு. So I ஐபிஎல் think தோனி yeah 44 இயர்ஸ்ல won't be விளையாடும் போது எனக்கு surprised. தெரிஞ்சு அவர் புதுசா ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு இருக்காரு. மிச்ச கிரிக்கெட்டர்ஸ் ஃபிட்னஸ் இருந்தா நீ விளையாடலாம். Yeah, ஒரு ரோல் but லிமிட்டடா இருந்தா நீ that's விளையாடலாம். அது வந்து slightly different. I think it's a lot it's different in அந்த aspectல. But given like how ஒரு big generational shift will everybody moving away, like I'm sure Dhoni will move away in a year or two, if not the end of this year. But like Rohit Sharma getting to that point and on the full everybody moving, Kohli will probably be there for at least another couple more years. இது நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா I agree. ஒரு won't be a surprise because once you win that, like how to win it, and then it becomes easier கொஞ்சம் தமிழ்ல when you புரியுற get to மாதிரி the சொல்லுங்க. final or you get to the qualifying. இல்ல ஒரு எப்படி சொல்றது? Yeah, ஜெயிக்கிறவருக்கு தான் கஷ்டம். ஒன்ஸ் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து ஈஸி ஆயிடும். லைக் இப்போ வந்து இது வரைக்கும் வந்து இவங்க யாருமே வந்து அவங்களுக்கு ஃபைனல் ஜெயிச்சதே இல்லன்றபோது தெரியாது அந்த ஃபீலிங் என்னன்னு. இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து வரும்போது ஃபைனலுக்கு எப்படி வின் பண்ணணும்னு தெரியும். இப்போ அந்த குணால் பாண்டியா போட்ட மேட்ச் பத்தி பேசினாலும் ஜஸ்ட் குணால் பாண்டியா அந்த கேம் சேஞ்சிங் ஓவர் அப்படின்ற மாதிரி போட்டது ஆர் அந்த நடுவில் விளையாடின பார்ட்னர்ஷிப் எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து எல்லாருமே வந்து நீங்க சொன்ன அந்த ஆரம்பத்துல தான் கோலி மட்டும் டிபெண்டன்ட் இல்ல. அவங்கவங்க வந்து அந்தந்த பீரியட்ல வந்து நம்ம நிறைய மேட்ச்ல நம்ம பேசணும் அந்த மாதிரிலாம். இது வந்து இவங்களோட கோர் ஸ்கில், இவங்களோட இதுதான் டெலிவர் பண்ணணும் அப்படின்றது மாதிரி வந்து அவங்களோட பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி டெலிவர் பண்ணாங்களா, அதெல்லாம் வந்து ஈஸியா ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பொசிஷன்ஸ் அண்ட் கோசரம் ஆப்வியஸ்லி ரோல் பேஸ்டா அந்த டீமை வந்து எண்ட் டு எண்ட் பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் ஆப்ஷன்ல. நீங்க குணால் பாண்டியான்னு சொன்னீங்க. ஆக்சுவலி அதுல நான் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆட் ஒரு பாயிண்ட்.
பாலிங் வந்து கொஞ்சம் வீக்குன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்பெஷலி எங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல. பேஸ் டிபார்ட்மெண்ட்ல புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் பவர் பிளேல என்னைக்குமே த்ரெட்டா இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது கன்டினியூஸா அவங்க இருந்தாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா ஸ்பின்ல வந்து தி சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து சுயஷ் சர்மா அண்ட் குணால் பாண்டியா. அவங்களோட 8 ஓவர் வந்து முக்காவாசி எல்லா மேட்ச்லயும் வந்து ஒரு டிசிசிவா இருந்திருக்கு அது. ஆ எஸ்பெஷலி சுயஷ் சர்மாவோடது டெம்பரமெண்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் குணால் பாண்டியா அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னோவேஷன் ஆஃப் த டூர்னமெண்ட். அந்த ஃபாஸ்ட் 125 கேல வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து பவுன்சர் போட்டு அவுட் பண்றாருன்னா, ஐ திங்க் அது ஒரு ப்ராபப்லி இந்த ஐபிஎல்லோட இன்வென்ஷன் அதான் நினைக்கிறேன். நம்ம ஒரு நக்கிள் பால் பார்த்தோம் 4 வருஷம் முன்னாடி. அது எப்படி ரேஜ் ஆச்சுன்னு. ஆ ரிவர்ஸ் ஸ்கோப் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த தடவ நம்ம பார்த்தது வந்து குணால் பாண்டியா. ஸோ இந்த 2 ஸ்பின்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஆக்சுவலி நம்ம ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமாரோட அண்ட் யஷ் தயால் அஃப்கோர்ஸ் நம்பவே முடியல. அவருக்கும் எவ்வளோ பெரிய டர்ன் அரவுண்ட் இல்லைங்களா? ரிங்கு சிங் 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ டெவஸ்டேட்டடா ஆயிருப்பாரு அவரு. அங்கேருந்து லாஸ்ட் இயர் ஆக்சுவலி அவருக்கு ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு மறுஜென்மம் மாரி அவருக்கு. அந்த டிபெண்ட் பண்ணது தோனியோட லாஸ்ட் நாக் அவுட் மேட்ச்ல. பட் யஷ் தயால் அண்ட் ஆப்வியஸ்லி ரஜத் பட்டிதார் கேப்டன்சியும் வந்து லைக் யூனோ அண்டர் த ரேடார் கேப்டன்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லைக் யூனோ எல்லாம் வந்து சும்மா பேருதே ஒரு கேப்டன் கோலி தான் எவ்ரிதிங் அப்படின்றார். பட் இட் வாசன்ட் லைக் தட். இட் கண்டிப்பா வந்து கோலி வந்து ஒரு பேக் சீட் மாதிரி எடுத்துட்டு இது ரஜத் பட்டிதாரோட டீம், அவர் தான் ரன் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் ஃபுல் டோர்னமெண்ட் நம்ம பார்த்தோம். அது அந்த மாதிரி தான் போச்சு. செம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ்ங்க அவரு ரஜத் பாட்டிதார். கம்ப்ளீட்லி லைக் லைக் ஆக்சுவலி அவர் ஆமா. என்பிக்கு பயங்கரமா நல்லா கேப்டன்சி பண்ணி செம்மையா விளையாடி இருக்காரு. அவரோட பேட்டிங் நம்பர் 4ல அந்த இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணது எல்லா மேட்ச்லயுமே வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு அந்த கேம் வந்து அப்படியே நிக்கும்போது ஹி வுட் ஆல்வேஸ் டேக் த கேம் அவே அந்த ஆப்போசிஷன் டீம். அந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. இன்னைக்கும் பேட்டிங்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு இன்னைக்கு. யாருமே வந்து அந்த ஸ்டார்ட்ட கன்வெர்ட் பண்ண முடியல. அப்படியே அத கேஜி இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த மாதிரி தான் விளையாடுனாங்க. ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் கிளியரா இருந்துச்சு. இது ஃபைனல்ஸ். இந்த ஃபைனல்ஸ்ல ஒரு 10, 20 ரன் மேல கீழ கம்மியானாலும் பரவால்ல. ஏன்னா ஃபைனல்ஸோட பிரஷரே வேற. அந்த பிரஷர் எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் அது தெரியும் கோலிக்கு லாஸ்ட் 2 ஃபைனல்ஸ் அவங்க விளையாடுனதுனால. ஆ அது எவ்வளவு தூரம் அது ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கு அந்த பிரஷர் அவங்களுக்கு. ஐ மீன் அதுதான். ஸோ நான் அத ஆரம்பத்துல சொன்னேன்ல, அந்த ஃபைனல்ஸ் விளையாடினாலுமே வந்து அந்த ஒரு ஸ்டெப் தாண்டுது. இது எப்படின்னா வந்து லைக் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ப ஆப்வியஸ்லி நம்ம ஆர்சிபி, கோலி அத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சாபும் சொல்லணும் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் ஏன்னா இது வந்து ஒரு ஒன் சைடட் ஃபைனல் அப்படிலாம் இல்ல. லைக் ஆர்சிபி ஜஸ்ட் நம்ம பஞ்சாப் பத்தி மறந்ததுக்கு. இட் வாஸ் ஜஸ்ட் 6 ரன் விக்டரி. ஸோ மேட்ச் வந்து 20வது ஓவர் கடைசி பட் வரைக்கும் அது போச்சு. அண்ட் முடிஞ்சிருச்சு பஞ்சாப் 20வது வந்து ஓவருக்கு முன்னாடி. அது வேற விஷயம். பட் அந்த கடைசி பட் யூ ஆர் ரைட். இல்ல நடுவுல ஒரு ஸ்டில் இடத்துல ஒரு அடிச்சிருந்தாங்கன்னா, அந்த கடைசி ஓவர் சுவாரஸ்யமா ஆயிருக்கலாம். அதான். அதாவது வந்து என்னோட பாயிண்ட் வந்து இப்போ பஞ்சாப் வந்து மும்பையோட வந்து அந்த குவாலிஃபையிங் வந்து 2வது இதுலயும் திருப்பி விளையாடி, அதுவும் அந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட மிட் நைட் 1 மணி, 2 மணிலாம் இந்தியால முடியிற டைமுக்கு முடிஞ்சு, ஸோ ஒரு பெரிய ரெஸ்ட் எல்லாம் இல்லாம வந்து ஒரு நாள் தான் லைக் கம்பேர் டூ ஆர்சிபி வந்து இவ்ளோ நாள் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே குவாலிஃபையிங் ஜெயிச்சுட்டு ரெஸ்ட் இருந்தது. தே ஹேட் லைக் வேறஸ் பஞ்சாப் ஹேட் டு ஸ்டே அண்ட் பிளே சோ லேட் அதெல்லாம் வேற இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஈக்குவலி டு பிரிங் பஞ்சாப் இன்டு த ஃபைனல் நம்ப அதுவும் அது ஆரம்பத்திலே சொன்னோம். அதாவது வந்து டிபெண்டன்சியும் நெறைய பேர் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் லைக் அந்த பஞ்சாப், சண்டிகர் வித்தின் அந்த இதுலயே வந்து ஏரியாலயே வந்து அவங்க டிபெண்டிங் அண்ட் பிக்கிங் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேகேஆர் போன வருஷம் வின் பண்ணிட்டு டு மூவ் டு பிராண்ட் நியூ டீம் போயிட்டு திருப்பி அங்கேயும் வந்து லைக் லீடிங் தெம் டு த ஃபைனல். அதுவும் வந்து லைக் ஒரு பஞ்சாப்க்கு நம்ம சொல்லலாம். லைக் நம்ம ஆர்சிபிக்கு சொன்ன மாரி தான். வோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் பஞ்சாப் ஆல்சோ அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துல வந்து அவங்க மறுபடியும் ஃபைனலுக்கு வரது, இல்ல பஞ்சாப் வின் ம். பண்றதும் வந்து லைக் இட் ஆமா. இஸ் அ அண்ட் பாசிபிலிட்டி. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. ஆ நீங்க சிஎஸ்கே 5 ட்ரோஃபி ஜெயிச்சாங்க. ஓகே. எம்ஐ 5 ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்க. 5ல 4 ட்ரோஃபி சிஎஸ்கே ஜெயிச்சது. எம்ஐ 5க்கு 5 ஜெயிச்சது. இந்த 9 ட்ரோஃபி வந்து அவங்க 8 டீம் இருக்கும்போது ஜெயிச்சது. இந்த 10 டீம் இருக்கும்போது யாஹ்! ஜெயிக்கிறது வந்து நான் அது வேற யோசிச்சேன். ஆமா. லெவல் டிஃபிகல்டி இது. ஆ இட் இஸ். அண்ட் உங்களுக்கு இப்போ எல்எஸ்ஜியோ, ஜிடியோ ஆட் ஆனது மொத்த டீம்ன்னு இல்ல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எல்லா டீமும் ஈக்குவலி கொஞ்சம் வீக்காவும்,
அண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்னும் எக்ஸ்ட்ராவா போட்டாலும் எக்ஸ்ட்ரா மேட்சஸ். ஆமா. எக்ஸ்ட்ரா மேட்சஸ் வின் பண்ணணும் நீங்க போறதுக்கு வந்து லைக் சோ அது இருக்கு. கண்டிப்பா. ஆமா, அது இருக்கு. இன்னொரு சைடு வந்து என்னன்னா, நீங்க எவ்ளோ ஃபுட்பால்லாம் ஃபாலோ பண்ணது தெரியல. இஃப் யூகேல பார்த்தீங்கன்னா வந்து அ ஒரு பிரீமியர் லீக், ஒரு எஃப்ஏ கப் லைக் தி 3 மேஜர் கப்ஸ் இன் யூகே. இது எல்லாமே ஜெயிச்ச 3 டீம்ல 3ல 2 டீம் வந்து தே ஹேவ் ஒன் இட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் லைக் தே ஹேவ் நெவர் ஒன் அ ட்ராஃபி பிஃபோர். ஒரு டீம் வந்து 70 இயர்ஸ் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் கழிச்சு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் வின்னிங் அ ட்ராஃபி. இன்னொரு டீம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இன்னொன்னு என்னன்னா 3 டீமோட லோகோல பார்த்தீங்கன்னா வந்து தே ஆல் ஹேவ் பேர்ட்ஸ் இன் தெம். வேறஸ் இங்கேயும் வந்து கிங்ஃபிஷர் வந்து ஆர் தேர்ஸ் a fourth team that's won யூகேல வந்து ஃபுட்பால் they also have a சொல்லுங்க, bird in பேர their சொல்லுங்க. logo. So இந்த எல்லாம் வருஷம் வந்து பெங்களூர் லைக் பார்க்குறவங்க தான். பாதி பேர் பெங்களூர் டாட்டனம் கிரிக்கெட், ஹாட்ஸ்பர். மிச்ச பாதி ஃபுட்பால்காரங்க தான். ஆமாமா. இல்ல டாட்டனம் சொல்றேன். லிவர்பூல், கிறிஸ்டல் பேலஸ், நியூகாசல், டாட்டனம் எல்லாருக்குமே வந்து தே ஹேவ் பேர்ட்ஸ் அண்ட் தென் இங்க வந்து இவங்களுக்கு பேர்ட் இல்லனால வந்து கிங்ஃபிஷர் பேர்ல வந்து இருக்கு. இஸ் தேர் ஆர்சிபி வந்து இன்னொரு ஆமா. யூகே கனெக்ஷனும் இருக்குன்னு நினைக்கிறேன். அத சோ பத்தி பேசலாமான்னு தெரியாது. அந்த யூகே கனெக்ஷன் தான் நம்ம ஓனர் ஐ திங்க் யூகேல தான் இருக்கிறார் இப்போ. ஆர்சிபி ஆமா. ஓனர் இப்போ அவர் அந்த இடத்துல இப்போ என்ன ஆ என்ன பெவரேஜ்ல வந்து அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாருங்கிறத வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச போறது இல்ல. ஆமா. ஆர்சிபி வந்து 18 வருஷம் லைக் தே வெயிட்டட் டில் தே வர் 18 இயர்ஸ் ஓல்ட். ஒரு ஷாம்பியன், ஒரு கிங்ஃபிஷர் என்ஜாய் பண்ண முடியும். அடல்ட் ஏஜ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆல்கஹால் வச்சு செலிப்ரேட் ஆமா. பண்ணா தான் அவங்க ஜெயிக்கல இவ்வளவு வருஷம். ஒரு சில சில விஷயங்கள் வந்து லைக் யூ சா மிஸ்ஸஸ் கோலி அண்ட் யூ சா அந்த நம்ம மயந்தி லாங்கர் வந்து ஐ திங்க் அந்த ஹோஸ்ட் பண்றவங்க அவங்களாலே அவங்க எமோஷன்ஸ் நிறுத்த முடியல. ஏன்னா அவங்க வந்து இந்த ஆர்சிபி கேம்புக்கு பார்ட்டா இருந்திருக்காங்க. அவங்க த்ரூவா ஏன்னா அவங்க சில பேர் பெங்களூர் அவங்களோட ஆமாமா. ஹஸ்பண்ட் பெங்களூர்ல விளையாடி இருக்காங்க. ஸ்டுவர்ட் பின்னி ரைட். ஸோ யூனோ அந்த Yes. அவுட் போரிங் ஆஃப் எமோஷன்ஸ் இது வந்து என்ன சொல்றது? அதான் சிஎஸ்கே இஸ் அன் எமோஷன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேந்து ஆர்சிபியோ ஒரு எமோஷன்டா அப்படிங்கிறத வந்து இனிமேந்து சொல்ல ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். புது வரலாறு ஆமா. வந்து கிறிஸ் கெயில் வந்து சிகப்பு டர்பன்லாம் ஆர்சிபி டர்பன்லாம் கட்டிட்டு வந்துட்டு கிறிஸ் இல்ல கெயில் அவர் வாஸ் ரொம்ப தேர். உஷாரா விளையாட்டாரு அவரு. சோ ஏன்னா பஞ்சாபுக்கும் விளையாடிருக்காரு, இங்கேயும் விளையாடிருக்காரு. அப்படியே மேல டர்பன்னு கீழ ஆர்சிபி ஷர்ட். அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு ஆமாமா. 2 ஜெர்சி எடுத்துட்டு வந்திருக்காரு. 2 ஜெர்சில எவன் ஜெயிச்சாலும் அவன நான் என்ஜாய் பண்றேன்டா அப்படின்னு. பட் சீரியஸ்லி நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. ஆமாமா. ஜஸ்ட் லுக்கிங் பேக்ல அந்த கிறிஸ் கெயில் எரா அந்த 2011 ஃபைனல் சிஎஸ்கேவோட தோத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2016 ஹார்ட் பிரேக் எஸ்ஆர்ஹெச்சோட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 140 ஃபார் நோ லாஸ் அவங்க 14 ஓவர்ஸ்ல 200 சேஸ் பண்ணியிருந்தாங்க. 210 சம்திங். ஸோ யா எதுவுமே பென் கட்டிங் தான் அந்த மேட்ச் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல்ஸ் தான் ஐ திங்க் இங்கேயும் வந்து ஆக்சுவலி 190 அடிக்கும்போது யாரும் எதிர்பார்க்கல. இது வந்து பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல வேற அவங்க டக்குன்னு 20, 25 ரன் அடிச்சு they were running away with the game. பிரியன் ஷாரியா with all those little boundaries, fine like third man. But they came back. Kudos to them. Again, this is the match analysis நம்ம பண்ண போறது இல்ல because this is all about emotions. Again, congratulations RCB, விராட் கோலி இருக்கட்டும். ஆனா மெயினா fans, every fan, we don't have RPC. எங்களுக்கு வந்து ஆர்சிபி தாண்டா இருக்கு எங்க ஸ்கின்னுக்குள்ள அத்தாண்டா ஓடுறது மொத்தமா நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறவங்க. ஹியூடோஸ் ஹேட்ஸ் ஆஃப் உங்க எல்லாருக்கும் ஃபேன்ஸ்க்கு. இப்படிதாண்டா இருக்கணும் ஃபேன்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. பட் யா அந்த மாதிரி நம்ம ஃபேமிலிலையும் நீங்க வந்து சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்தது இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் வருது. அங்கேயும் புது டீம் புதுசா ஆரம்பிக்கிறோம். இனிமேல் தான் ஜாம்பவாங்கெல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் ஸோ அந்த ப்ரிவியூஸ்லாம் பண்ண போறோம். கரைச்சு புழிஞ்சு இழுப்போம் கண்டிப்பா நம்ம அன்பயஸ்டா. பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா போஸ்.